எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம ஈசனின் திருவிளையாடல் கதைகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இந்த வாரம் திருவிளையாடல் படலத்தின் 5வது படலமான தடாதகை பிராட்டியாரின் திருமண படலம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஈசனின் 4வது திருவிளையாடல் கதை மூலம் தடாதகை பிராட்டியாரின் அவதாரம் பத்தி பார்த்தோம். இந்த படலத்தில் தடாதகை பிராட்டி என்ற அங்கையர்கண்ணி மீனாட்சிக்கு சொக்கநாதருடன் நடந்த திருமணம் பற்றி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அன்னை மீனாட்சியின் திக்விஜயம், போர் வீரம், தடாதகை பிராட்டி சிவபெருமானிடம் கொண்ட காதல் ஆகியவற்றை இந்த படலத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சோமசுந்தர பெருமானே அமைத்த இம்மையில் நன்மை தருவார் ஆலயம் ஏற்பட்ட விதம், இறைவன் சோமசுந்தரனார் பாண்டிய நாட்டை ஆண்ட விதம் பற்றியும் பார்க்கலாம். தடாதகை பிராட்டியாரின் தந்தை மலைத்துவஜ பாண்டியன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவரே இறக்க போகும் தருவாயில் அமைச்சர் சுமதியை கூப்பிட்டு அன்னையின் அவதாரம் பற்றிய ரகசியத்தையும், அவர் சிவபெருமானை பார்க்கும் போது அவருடைய 3வது தனம் மறையும் என்பதையும் சொல்லிவிட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார். உலகத்துக்கே ஒரு தாயை ஈண்டெடுத்து கொடுத்த காஞ்சனமாலையும் உலகத்துக்கே தாயான தடாதகை பிராட்டியும் தங்களுடைய குல தலைமையை இழந்து அடைந்த கவலைக்கு அளவே இல்லை. அவருக்கான ஈம சடங்குகளை தடாதகை பிராட்டி தான் முன்னின்று செய்தாங்க. தந்தை இல்லாத வீடு, மகளுக்கு திருமணம் செய்து விட்டா வீட்டுக்கு மருமக வந்து விடுவார். அவரு தடாதகையை நல்லபடியாக பார்த்து கொள்வார். அதனால இவளுக்கு ஒரு திருமணம் செய்து விட்டால் நல்லது அப்படின்னு முடிவெடுத்தாங்க காஞ்சனமாலை. அந்த முடிவை மகளிடமும் சொன்னாங்க. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல. அம்மா, ஒரு தாயாக இருந்து உனக்குரிய கடமையை நீ சொன்னாய் அல்லவா? ஆனா தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது என்னோட கடமை. ஏன்னா தந்தையா என்னிடம் சொன்னபடி நான் உலகமெங்கும் சுற்றி அனைத்து தேசங்களையும் என் ஆட்சியின் கீழே கொண்டு வர வேண்டி இருக்கிறது. நீ என்னை வாழ்த்தி வழி அனுப்பு. திரும்பி வந்ததும் உன் விருப்பப்படியே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க தடாதகை பிராட்டி. மகளோட விருப்பத்துக்கு தாயும் குறுக்க நிக்கல. அமைச்சர் சுமதி போருக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். போர்க்கோலம் பூண்ட தடாதகை பிராட்டி தாயிடம் ஆசை பெற்றுவிட்டு புறப்பட்டு விட்டாங்க. தாரை தப்பட்டை ஆர்ப்பரிக்க சங்குகள் முழங்க தடாதகை பிராட்டியாரின் 4 வகை படையும் புறப்பட்டது. அந்த தருணம் பூமியே குலுங்கியது. எதிரிகளா? அவர்கள் இவரை எதிர்க்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. இவ்வளவு பெரிய படையை பார்த்த உடனேயே அஞ்சி நடுங்கி அம்மா சரணம் என்று அவங்களுடைய பாதத்துல விழுந்தாங்க. இவ்வாறு பூலோகத்தில் எங்கும் வெற்றி கொடி நாட்டிய தடாதகை பிராட்டியார் அடுத்ததாக தேவலோகத்தை நோக்கி தன்னோட படைப்பிடிப்பை தொடங்கினாங்க. அங்க இருந்த இந்திரன் என்ன செய்தான் தெரியுமா? இந்திரன் தடாதகை பிராட்டியாரை பார்த்த உடனேயே உத்தரகாமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று மலையத்துவனுக்கு வாக்கு கொடுத்ததே நான் தான். ஆனால் இப்போது அந்த குழந்தையே பெரும் படையுடன் தன்னை நோக்கி வருகிறதே. இதை கண்டு இந்திரன் கலங்கி போய்விட்டான். நம்முடைய யோசனையால் பிறந்த குழந்தையே இப்போது நம்மை அடக்க வருகிறாளே என்று பயந்தான். போராட தைரியம் இல்லாமல் தன் பதவியை விட்டுவிட்டு ஓடி ஒளிந்தான். இதனால் தேவலோகம் முழுவதும் தடாதகை பிராட்டியாரின் ஆட்சிக்குள் வந்தது. அவள் அங்கேயுள்ள அற்புதமான செல்வங்களை எல்லாம் கைப்பற்றினாள். சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி, காமதேனு, கற்பகத்தரு என்ற செல்வங்களோடு மட்டுமல்லாமல் தேவ கன்னியர்களையும் தன்னோடு வர சொன்னாள். எனக்கு பணி புரியுங்கள் என்று ஆணையிட்டாள். அதற்கு பிறகு தென்கிழக்கு திசைக்கு சென்று அக்னி தேவனை வென்றார். அவன் காணிக்கையாக அளித்த தங்க கட்டிகளுடன் தெற்கே வந்து யமனை போரில் வென்று அவன் தந்த வெகுமதிகளுடன் தென்மேற்கே நிருதியை ஜெயித்து மேற்கிலே வருணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோமனையும் வென்றார். இவ்வாறு அனைத்து அஷ்டதிக் பாலகர்களையும் வென்ற பின் கைலை மலையையும் தன் வசமாக்கிக் கொள்வதற்காக படைகளுடன் அங்கு புறப்பட்டாள். திரு கைலாயம் அந்த புனிதமான பர்வதத்தை நோக்கி தன்னுடைய பறந்து விரிந்த அரண்மனை போன்ற படையுடன் வந்தாங்க தடாதகை பிராட்டியார். அவளது படையின் அதிர்வை கண்டவுடனேயே அங்கிருந்த நந்தி பகவான் எச்சரிக்கையாகி பூதகணங்களை போருக்கு அனுப்பினார். ஆனால் அது பெரிய போரா? இல்லை. அன்னையின் வீரத்திற்கு முன் அந்த பூதகணங்கள் எல்லாம் சில நொடிகளில் தோற்றுவிட்டது. இதை கண்ட நந்தி தேவர் உடனே கைலாயத்தின் அதிபதியான சிவபெருமானிடம் சென்று நடந்ததையெல்லாம் சொன்னார். அதை கேட்ட சிவபெருமான் சிறு புன்னகை பூத்தார். பின்னர் நாகவில்லை கையில் ஏந்தி கொண்டு ரிஷப வாகனத்தில் அழகாக போர்க்களத்திற்கு வந்தார்.
அவர் அன்னையின் முன் வந்து நின்றதும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அவரது தனங்களில் ஒன்று மறைந்தது. மன்மதனின் கணைகள் அவளை தாக்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நாணத்தால் தலைகுனிந்து நின்றாள் தடதகை பிராட்டி. அமைச்சர் சுமதி ஆச்சரியப்பட்டார். அவருக்கு தான் மீனாட்சியின் தன ரகசியம் தெரியுமே. எதிரே இருப்பது சிவபெருமான் என்பதும் அவளே அவரை மணந்து கொள்வார் என்பதும் தெரிந்துவிட்டது. தடதகை பிராட்டியார் குனிந்த தலை நிமிராமல் அவரது பாதத்தில் விழுந்தார். அதுவரை இருந்த வீரம் காதலாக மாறிவிட்டது. உலகையே வென்று நம் கைக்குள் கொண்டு வந்தாலும் மனிதன் இறைவனிடம் அடைக்கலமாக வேண்டும் என்பதை உணர்த்தியது இந்த காட்சி. சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொள்வதாக அறிவித்தார். பின்னர் மீனாட்சி மதுரை திரும்பினார். தாய் காஞ்சனை மாலை வெற்றி கனி பறித்து வந்த மகளை வரவேற்றார். உலகை வென்றதுடன் ஈசனின் இதயத்தையும் தன் மகள் வென்று வந்தாள் என்ற செய்தி தெரிந்து கொண்டு மகளுக்கு மனநாள் குறிக்க ஏற்பாடு செய்தார். இறைவனுக்கே திருமணம் நடத்தி வைக்கும் பாக்கியம் கிடைத்தது நினைத்து அமைச்சர் சுமதி சந்தோஷம் கொண்டார். திருமண பட்டோலையை எழுதி பல தேசத்து மன்னர்களுக்கும் அனுப்பினார். மதுரை மக்களுக்கு தடதகை பிராட்டியரின் திருமணம் பற்றி முரசறிந்து அறிவிக்க ஏற்பாடு செய்தார். மக்கள் சந்தோஷமடைந்தாங்க. தங்கள் வீட்டு திருமணம் அல்லவா? நகரை அவர்கள் அலங்கரித்த விதம் அலாதியாக இருந்தது. தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து வண்ண ஓவியங்களை தீட்டினர். நகர் முழுவதும் கமுகு வாழை மர தோரங்களை காண முடிந்தது. இறைவனுக்கு அம்பாளின் அவதாரமான தடாதகை பிராட்டியுடன் நடக்க போகும் திருமணத்திற்கு முனிவர்களும் தேவர்களும் வந்து சேர்ந்தனர். சிவபெருமானுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் செய்யப்பட்ட அலங்காரத்தை சொல்லி மாளாது. தடாதகை பிராட்டி தன் மக்களை மீன் போல பாதுகாத்தவள். அதாவது மீன்கள் தங்கள் கண்களாலேயே குஞ்சுகளுக்கு உணவூட்டுபவை, சற்றும் இமைக்காதவை. இந்த காரணத்தால் எங்கள் மீனாட்சிக்கு கல்யாணம் என்று மக்கள் ஆரவாரம் செய்தனர். அந்த மீனாட்சிக்கு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வந்திருந்து அலங்காரம் செய்தனர். ஊர் மகிழ்ந்திருந்த வேளையில் காஞ்சன மாலைக்கு மட்டும் கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் இதையெல்லாம் பார்க்க தன் கணவர் மலைத்துவஜன் இல்லையே என்ற கவலைதான். தந்தை இல்லாத மீனாட்சிக்கு தந்தையாகவும் தமையனாகவும் இருந்து திருமணத்தை நடத்தி வைக்க சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவே வந்துவிட்டார். ஈசனுக்கு பட்டு அங்கவஸ்திரம் விதவிதமான நகைகள் அணிவிக்கப்பட்டு மிக அழகாக இருந்தது. இவரல்லவா சுந்தரன் என்று மக்கள் ஆனந்தமாக பேசினர். சுந்தர ஈஸ்வரன் எங்கள் மீனாட்சியின் கரம் பற்றி வந்துள்ளான் என்று புகழ்ந்தனர். இதனால் சிவபெருமானுக்கு சுந்தரேஸ்வரன் என்ற பெயர் உண்டாயிற்று. அமைச்சர் சுமதி ஆனந்த கண்ணீர் வழியே நின்றிருந்தார். மணமேடைக்கு மணமக்கள் வந்தனர். அவர்கள் மாலை மாற்றி கொண்டனர். பிரம்மா வேத மந்திரம் முழங்க, திருமால் தாரை வார்த்து கொடுக்க, மணமகளுக்கு திருமாங்கல்யத்தை அணிவித்தார் சுந்தரேசர். அவளது பாதத்தில் மெட்டி அணிவித்தார். எங்கும் பூமழை பொழிந்தது. மீனாட்சி அம்மியில் கால் வைக்கவும் திருமணத்திற்கு வந்திருந்த வசிஷ்டரின் மனைவி அருந்ததி தேவி மீனாட்சியின் முன்னால் வந்து நின்று தங்களின் பார்வை என் மீது பட நான் இங்கே காத்திருக்கிறேன் என்று தலை வணங்கி கை கூப்பி நின்றாள். அருந்ததிக்கு ஈசனும் பிராட்டியும் அருள் செய்தனர். மதுரையிலேயே தங்கி தன் மகளுடன் நல்லாட்சி செய்ய வேண்டும் என காஞ்சனமாலை இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். இறைவனும் அவ்வாறே ஆகுக என்று காஞ்சனமாலைக்கு அருள் பாலித்தார். பின்பு மதுரை நகரில் அமைந்திருந்த திருமண மேடைக்கு இறைவன் சொக்கநாதராக எழுந்தருளினார். தடாதகையை பெண்கள் அலங்காரம் செய்து மணமேடைக்கு அழைத்து வந்து மணமகனான சுந்தரேஸ்வரின் அருகில் அமர்த்தினர். தடாதகை உலக அன்னையாக மீனாட்சியாக காட்சி கொடுத்தாள். திருமால் மீனாட்சியை தாரை வார்த்து சொக்கநாதருக்கு கொடுக்க மீனாட்சி சொக்கநாத திருமணம் இனிதே நிறைவேறியது. பின்னர் இறைவன் காஞ்சனமாலைக்கு கொடுத்த வாக்கின்படி மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். இறைவனார் நடுவூர் என்னும் ஊரினை உருவாக்கினார். அதில் இம்மையிலும் நன்மை தருவார் எனும் சிவாலயத்தை ஏற்படுத்தினார். இம்மையிலும் நன்மை தரும் இறைவனான சிவபெருமான் வழிபட்ட இடம் என்ற பெருமை இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலையே சாரும். இந்த கோவில் மதுரையில் நடுவே அமைந்துள்ளது. பின்னர் சிவபெருமான் பாண்டிய நாட்டின் அரசனாக நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்தார். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை, மதுரையை ஆண்ட இறைவன் தமிழுக்கு முதல் சங்கத்தை ஏற்படுத்தி அதற்கு தானே தலைவராகவும் இருந்து தமிழின் பெருமையை அனைவரும் அறிய செய்தார். உலக மக்கள் இந்த பிறவிலேயே நன்மை பெற வேண்டும் என்று இம்மையில் நன்மை தருவார் ஆலயத்தை ஏற்படுத்தி அருளி இருக்கிறார். நாம் இந்த படலத்தின் மூலம் உலகத்திற்கே இறைவனான சுந்தரேஸ்வரருக்கும் உமை அம்மையாகிய தடாதகைக்கும் நடந்த திருமணம் பற்றி பார்த்தோம் அல்லவா? அடுத்த படலம் வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம். அதாவது மதுரையில் வெள்ளியம்பலம் அமைத்து அந்த வெள்ளியம்பலத்தில் மாணிக்க பீடம் அமைத்து அதன் மீது இறைவன் திருநடம் ஆடி உலகிற்கு நன்மை அளித்த படலம். அந்த படலத்தை பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.